உடனே யார் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கடந்த நாள் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை கொடுத்ததற்காகவும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக தேவன் பாராட்டின தயவுக்காகவும் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் வந்த யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் அவருடைய பிரசனம் இந்த ஸ்தலத்தின் மேலே இறங்கும்படியாக எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கொஞ்ச நேரம் நீ செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக அவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரான தெய்வம் என்று நம்பிக்கையுள்ள பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீ செய்த நன்மைகள் எவ்வளவு பெரிதான காரியங்கள் ராஜா. எங்கள் பலவீனத்தின் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே எங்கள் கரத்தை பிடித்த தெய்வம் நீ இதுவரை கைவிடாமல் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ராஜான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து நம் மத்தியில தேவன் உலாவி நம்மளுக்கு ஏற்ற ஒரு மன்னாவை தேவன் கட்டளையிடும்படியாக நம் மத்தியில ஷக்கீனா சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களே அருமையான வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக பயமில்லை பயமில்லை பயமில்லையே என் கர்த்தர் என்னோடு இருப்பதால் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? பயமில்லையே பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே எதற்காக பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி சேர்ந்து போறோமா? கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி சேர்ந்து போறோமா? பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால் என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர் என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர் கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி கேடகம் நீ மகிமையும் நீ நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்தி பயமில்லையே 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 சேர்ந்து கரங்களை
தட்டி பாடுவோமா? தேவனோடு இருப்பதனாலே பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் நல்ல மேய்ப்பனே, என் முன் செல்கின்றே, பசுமையாக நடத்திடுவே. நல்ல மேய்ப்பனே, என் முன் செல்கின்றே, பசுமையாக நடத்திடுவே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தி. கேடகமே, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. சேர்ந்து பாடுவோமா? அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தி. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 சேர்ந்து பாடுவோமா? என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகமே, மகிமையுமே, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தி. கேடகமே, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தி. பயமில்லையே, 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 எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம மகிமைக்கென்று பாடுவோமா? இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு உயிர் தந்த தெய்வமே நீ. சென்று ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே. ஒரு விஷயம் பரவமா? எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடே உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வமே நீ. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம்
வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் அவர்களை கட்டி போடுமா. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீ. சேர்ந்து ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் ஆடிடுவே. கரங்களை தட்டி ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் ஆடிடுவே. உற்சாகத்தோடே இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை. அவர் அன்புள்ளவராய் இம்மட்டும் உம்மை போலொரு அவரை போல யாருமே இல்லையே. உயிர்ந்த தெய்வமே நீ, உம்மை போலொரு பூமியில் உயிர் தந்த தெய்வமே. கரங்களை தட்டி ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலகதான அருமையான சிஸ்டர் கேரன் விக்கி அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட வேத பாடம் சங்கீதம் 19. சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களில் கிரியை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அவர் தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலனுண்டு.
துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதைக்கு நீங்களாக்கி இருப்பேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருவனப்பட்டவர்களாய் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமே வாசிப்போமா? கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய நியாயங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற கத்து தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மக்களை தேவன் அபிரதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்க சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்களேன். இன்னும் அதிகமா ஹல்லேலூயா உயர்த்தி நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்ம தெரியுது பாஸ்டர் தேவ செய்திகளை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. கரங்களை தலையில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை காணும்படியாய் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம், இரக்கம், கிருபை இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வேண்டிய நல்ல ஆகாரம். அதனால தான் தேவனுடைய ஆலோசனை காத்திருக்கிறதில் அதிகமாக எனக்கு கொடுத்த கிருபை. அவர் இல்லாமல் வாழ முடியாது. அதை முதலாக நீங்கள் உணர்ந்துக்கிட்டாதான் முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, அதை குறித்தான காரியங்கள் உங்களுக்கு சரியானபடி ஆகாரம் நாங்கள் கொடுக்கணும். இல்லைனா உலகத்திலேயோ மாம்சத்தையோ இச்சையோ சோதனைகளையோ பிரச்சனைகளையோ மேற்கொண்டு ஜெயம் பெற முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக பலவீனங்கள் தாக்கும், சத்துருவின் கிரிகள் தாக்கும், சோதனைகள் தாக்கும், பிரச்சனைகள் தாக்கும். இவைகளெல்லாம் ஜெயம் பெற மேற்கொள்ள ஆவியானுடைய கிரியை. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட். இந்த கிருபை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் இல்லாமல் நான் இல்லை. அதனால் அவர் என்னை ஆளுகை செய்து தேற்றி என்னை நேசித்து போஷித்து காப்பாற்றி பெலன் எல்லாமே அவர் தான். ஹல்லேலூயா. அதை குறித்தான இன்றைக்கு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். என்ன இது? ஆமாம், கொடுத்திருக்கிறார். நிறைய தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம சபை பிள்ளைங்க யார் எப்படி இருக்கீங்க, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க, விசுவாசத்தில் பலப்பட்டுருக்கிறீங்க, ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்க, நல்லா துதிக்கிறவங்களா இருக்கீங்க, வேதத்தின்படி வாழ்கிறவங்களா இருக்கீங்க, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு வேண்டிய ஆகாரம் ரொம்ப ரொம்ப இது முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை குறித்தான காரியம். பயம் யாருக்கு இல்லை? பிரச்சனை பார்த்தா பயம், கடன் தொல்லை பார்த்தா பயம், வியாதி வந்தால் பயம். பயம். அதனால தான் நிறைய இடங்களில் பயப்படாத பயப்படாத பயப்படாதேன்றார் ஆண்டவர் இல்லையா? எல்லா விஷயத்திலும் பயப்படாதீங்க. பயம் வரும். எல்லா காரியம் இது எப்படி இருக்குமோ, எப்படி முடியுமோ, என்ன ஆகுமோ, எல்லாவற்றையும் சமாளிச்சலாம். பாருங்க, அவ்வளவா இந்த பயத்தை குறித்து ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடாமல். யார் இது? ஆண்டவரால் உண்டாகிற நிரப்புகிற, நம்மளை தரித்து கொள்ளணும், ஆளுகை செய்யணும், இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நான் கொஞ்சம் தான் இதை எடுத்திருக்கேன். இவங்களுக்கு பார்த்தோன்னா இன்னும் வளரணும்னா ஆவியோட சத்தத்தை கீழ்ப்படினும், செய்க்கு ஒப்பு கொடுக்கணும், அவர் வழிநடத்துதல் வேணும். இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. நாங்கள் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுத்துருக்குறோம் இல்லையா? நீங்கள் வளர 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 நீங்கள் வாஞ்சியாக இருக்க தான் நீங்கள் பலப்பட முடியும். சரி, பயமுள்ள ஆவியை கொடாமல் ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்துருக்கிறார். அப்படி ஆவியானவர் நீங்கள் என்ன, அதுவும் சாதாரண அறியாத விசுவாசிங்க, வேதத்தை தெரியாதவங்க, ஏதோ கடமைக்காக வந்து ஆலயத்துக்கு உட்கார்றவங்களாம் இது முடியாது. இந்த தேவ பலன் கிடைக்காது இல்லையா? பலமுள்ள ஆவி, அன்பின் ஆவியானவர், தெளிந்த புத்தியின் ஆவியானவர், ஒரே ஆவியானவர் தான். எப்படி? அன்பின் ஆவியார் யாவர் மேலே ஊற்றுவார். சீஷர்கள் பேசும்போது ஊற்றினார். அன்பு,
ஆனால் அந்த அன்புக்கு துரோகம் அது நிறைய இந்த காரியங்கள் என்ன எடுத்து நிறைய போதாது, நேரம் டைம் போதாது, இன்னும் இருக்குது. சீக்கிரம் முடிச்சு நாங்கள் சபைக்கு போகிறதுனால சொல்கிறேன். பலமுள்ள ஆவியை காத்துக்கொள்ளணும். பலம், அவர் பலப்படுத்துகிற ஆவியானவர். அடுத்தது தெளிந்த புத்தியின் ஆவியானவர். நாங்களாக இருந்தால் கூட தெளிவாக ஜாக்கிரதை, இன்னும் ஆவி உள்ளவங்கன்னு நாங்கள் ஜாக்கிரதையாக நடக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. இல்லைன்னா அந்த கிரிகள், அந்த அசுத்த கிரிகள் எங்களை தாக்கிடும். இது நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 மத்தேயு 14 28 வாசிங்க, 29 30 31 வாசிங்க. மத்தேயு. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீயோ ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். சில காரணங்களே முக்கியமானதை சொல்லிட்டு கடந்து போகிறேன். பலமாய் காற்று சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நமக்கு பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகம். இந்த அற்ப விசுவாசி, சந்தேகம், முறுமுறுப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அற்புதங்கள் நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். நான் எல்லாருக்குமே உண்டு. ஏதாவது பிரச்சனை வந்தால் சோர்ந்து போயிடுவோம், ஏதாவது சூழ்நிலை கஷ்டங்கள் வந்தால் சோர்ந்து போயிடுவோம், பயந்துருவோம் இல்லையா? சந்தேகங்கள் வந்துடும். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. நிறையபடி அதனால தான் வார்த்தையின்படி நடக்கிறது இல்லை. அதனால தான் இந்த பயங்கள் வருது. ஏன் நேரே ஆனால் நடந்து வந்தாரா இல்லையா? எத்தனை முறை இதை கேள்விப்பட்டிருப்போம். நடந்து ஜலத்து மேல் நடந்தானா இல்லையா? நிறைய நடக்க ஆசையாக இருக்கும். இப்போ நடக்க ஆசையாக இருக்கு. அவரே நோக்கி பார்க்கணும். நம்ம எல்லாம் அடிக்கடி என்னை ஒப்பு கொடுப்போம். இந்த சிந்தனைலாம் வேணாண்டவர், இந்த எண்ணங்கள்லாம் வேணாண்டவர், எனக்கு இருக்கிற சூழ்நிலாம் வேணாண்டவர். என் மாதிரி கைவிட்டாங்க, தேட்டரில் வேணும், விசாரிக்கல, இதெல்லாம் வேணாம், சிந்தனை வேணாம். நீர் இருக்கிற உமக்காக, நீர் போதும், நீர் போதும், எனக்கு நல்லவராக இருக்கிறேன். இந்த சிந்தனையிலே நம்ம முதலாவது நிரப்பிக்குவேன், இந்த எண்ணங்களே நிரப்பிடுவேன். ஏன்னா வேறு சிந்தனை வந்தால் சோர்வு, அவிசுவாசம், பயம், வேதனை, துக்கம், கலக்கம் நம்மளை ஆண்டவர்கிட்ட பிரிச்சிடும். புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இந்த பேதுருமா இருக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, அவிசுவாசப்பட. ஏன் சந்தேகப்பட்டார்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? இதெல்லாம் பயத்தின் ஆவியை கொடுக்கறது. அதனால தான் பயம் உள்ள ஆவியை உங்களுக்கு நான் தரலை. இப்படி இருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைங்க. அதனால தான் தைரியமாக இருக்கணும். அடுத்தது 1 யோவான் 4:18 பார்த்தீங்கன்னா, பயப்படுகிறவர்கள், இது நிறைய இந்த பிடிச்சமான வாசனம். அன்பில், தேவ அன்பில் பூரணப்படலை, தேவ அன்பு நிரப்பப்படணும். 1 யோவான் 4:18 வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே ஆமென். தள்ளும். நீங்க அன்பினால நிரப்பப்பட, வார்த்தையினால் நிரப்பப்பட, துதியினால் நிரப்பப்பட, ஸ்தோத்திரத்தால் நிரப்பப்பட, அப்பொழுதுதான் அந்த பயம் போகும். எப்படி? அன்பிலே பயம். எந்த அன்பில? தேவ அன்பில இருந்தால் பயம் இருக்காது. அவர் என்னை நேசிக்கிறார், அக்கறையாக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கார், சகலம் நன்மைக்கு எதுவாக செய்கிறார், என்னை கைவிட மாட்டார். இந்த வாக்குத்தத்தங்க வார்த்தைகள் எல்லாம் வச்சு அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். அன்பில் பயம் இல்லை. எது? எந்த உலக காரியங்களால் பயம் இருக்காது. தேவ அன்பு நிரப்பப்பட்டவர்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. அதான் பயமுள்ள ஆவியை கொடாமல். அருமையான வார்த்தைகள், ஸ்தோத்திரம். எவ்வளோ தாளந்துகள் கிருபையிலெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் வளரும்படி வாஞ்சை இல்லை உங்களுக்கு. ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை தொடுவோம், என்னை ஆட்கொள்ளுன்ற ஒப்பு கொடுக்கறது இல்லை. அதனால தான் அந்த பயத்தின் ஆவி போக மாட்டாங்க. வெளிப்படுத்தல் 21:8 பார்த்தீங்கன்னா, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் இவர்களும் நரகத்தில் தள்ளப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பயம், அவிசுவாசம் வரும், சூழ்நிலை பிரச்சனைகள் பார்த்து வரும், நம்ம நெருக்கத்தின் மத்தியில் வரும். இது பொல்லாத ஆவிகளை முறியடிக்கணும். எப்பொழுதும் மாம்சத்துக்கு பயப்படுகிறவர்களாம் இதெல்லாம் இருப்பீங்க. பயப்படுகளும், அவிசுவாசங்களும், கொலை பாதகரும், இவங்கெல்லாம் அசுத்தமான காரியங்கள். உலகத்தை நம்முடைய இல்லை, நாம இல்லை. பயமுள்ள ஆவியை பெறுகிறவர் அல்ல, பலமுள்ள ஆவியை பெறுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பயம் வருதுன்னா மாம்சத்துக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, சந்தேகத்துக்கு இடம் கொடுத்துருக்கீங்க, ஆண்டவர் அசட்டை பண்ணுறீங்க, விசுவாசம் இல்லை. இதெல்லாம் சூழ்நிலை பார்த்து பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 24:40 பார்த்தீங்கன்னா, அதனால தான் எருசலேம் நகரில் காத்திருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த காத்திருக்கிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதம். எப்படி? எருசலேம் விட்டு போகாமல் உன்னதத்திலிருந்து வருகிற பெலன், இது தேவ பெலன். வார்த்தையினால மட்டுமல்ல, விசுவாசத்தினாலும் உள்ள பலம், பேச்சினால அல்ல, பலத்தினால உண்டாகிறது சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 24:19.
அவர் எவைகளை என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கைகளின் வாக்கிலும் வல்லமையிலும் 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தற்பிக்கப்படுகிறவரை வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். அதிகமா ஆலயத்துல காத்திருப்பாங்க, அதிகமா தேவ சமூகத்தை தேடுவாங்க. உன்னதத்தில் வருகிற பெலன், இது தேவ பெலன். ஆனால் பலத்திர என்ன சொல்றது, பலமுள்ள ஆவி. இது மாம்சமா நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் முடியாதுங்க. இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன். தேவ பலன் ஒத்தாசை நமக்கு எல்லாவற்றுக்கும் ஹெல்ப் பண்ணுறார். பூமியில் எல்லாவற்றுக்கும் பலன் தருகிறார். வார்த்தையினால, விசுவாசத்தினால, காத்திருக்கிறதுனால. உன்னதத்தில் வருகிற பலன் காத்திருங்க. நாளோறும் எருசலேமில் காத்திருந்தார்கள். தரிப்பித்து கொள்ளணும், ஆவியானவரை தரிச்சு கொள்ளணும். நிறைய பேர் பார்க்குறேன், ஞானஸ்தானம் எடுத்ததோடு சரி, அந்த ஆவியானவர் விருப்பம் இல்லை, வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை. என்னை நிரப்பாண்டவர், எனக்கு பலன் வேணும் ஆண்டவர் கேட்கறது கிடையாது. அதனால தான் ஆவியானவர் அசைபாடுதல் இல்லை, அதனால தான் நிரம்ப முடியல. அது தேவனால் உண்டாகிற, மறுபடியும் சொல்றேன், அவரால் உண்டாகிற ஞானம், அபிஷேகம், சுத்திகரிப்பு, அது பலன். 19 வாசிக்குமா, அது கை கொள்ளுவர்களுக்கு பலனா இருக்குமா. எப்படி அந்த பலனை தரிச்சு, வல்லமை தரிச்சு கொள்ளணும். உன்னதத்தில் வருகிற ஜோதியின் பிதாவிடத்தில் இறங்க வருகிற எல்லா நன்மையும் பலனும் எருசலேம் நாமத்தில் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வல்லமையின் ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளனா இந்த மாம்சத்தையோ சுயத்தையோ எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியாது. சோதனையை மேற்கொள்ள முடியாது, பலவீனத்தை மேற்கொள்ள முடியாது, நம்ம கிரோமன காரியங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகரியா அதனால தான் 4:6 சொல்லப்பட்டிருக்கு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலதான் ஆகும். கர்த்தருடைய பிள்ளையிலே அந்த ஆவியானவர் எவ்வளோ அருமையானவர் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நிறைய குணாதிசயங்கள் இருக்கு. ஆட்கொள்கிறவர் என்னெல்லாம் எல்லாவற்றிலும் என்னை தேற்றவோ, என்னை பலப்படுத்தவோ, என்னை எச்சரிக்கவோ, என்னை ஆற்றவோ, எனக்கு நம்பிக்கை கொடுக்கவோ பலனாகிய கர்த்தாவேன்றார். அதனால தான் சங்கீதம் 18 எப்படி, என் பலனாகிய கர்த்தாவே எல்லாவற்றையும் பலப்படுத்துகிறவர், சகலமும் அருமையாய் கர்த்தர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. வாசிங்க சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவருடைய ஆளுகை வேணுமா? ஆவியானுடைய பலன் இருக்கணுமா? பலன் இல்லைன்னா எது இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியாது. இப்போ பாருங்க, ஜாய் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, ஆண்டவர் உந்துதல், ஆண்டருடைய வாஞ்சை, ஆண்டருடைய தாகம், மன்றாட்டு நிறைய பாருங்க, மன்றாட்டின் ஜபம்லாம் வேணும். குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பாத்திரவான்கள் நீங்களாம். அதனால்தான் இன்னும் வளரக்கூடாதபடிக்கு ஒரு தாகம் இல்லை ஆண்டவர் மேலே. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எப்படி, எந்த பலன்? இந்த ஆகாரம், இந்த சாப்பாட்டினால உண்டாகிற பலன் அல்ல, பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறோமா? தேவன் பலனால நான் எல்லாவற்றையும் ஒரு சேனைக்குள் பாய்வேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் சோர்ந்து போகும்போது, ஆறுதல் இல்லாத போது, தேற்றுவார் இல்லாத போது, எல்லாரும் விடுவிக்கும் போது, ஒருவரும் இல்லாத சூழ்நிலை மத்தியில் யாராவது சார்ந்திருப்போம், யாராவது நம்பியிருப்போம், யாராவது நேசித்திருப்போம், அதை நம்பியிருப்போம், இதை நம்பியிருப்போம், கைவிடப்பட்ட நிலைமையில ஆவியானவர் தான் அந்த பலத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 3 வாசிங்க 16. மத்தேயு 3:16. வாசிங்க, அதில் 11 வாசிங்க. மத்தேயு 3:16 வாசிங்களா? 3:16 11 வாசிங்க. கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு அபிஷேகிக்கிறார். இவர் என்மேல் பிரியமானவன். ஆண்டருக்கு பிரியமா வாழணுன்னா விரும்புவீங்க, ஆண்டரை பிரியப்படுத்தணுன்னா அந்த அபிஷேகத்தை விரும்புவீங்க, ஆவியானவர் என்னை பலப்படுத்தணும்னு விரும்புவீங்க.
ஆவியானவர் மேலே ஒரு தாகம் உண்டாகும். பிரியமானவனே, பிதாவுக்கே இயேசுவை பிரியப்படுத்தும்படியாய் ஆவியானவர் புறாவை போல இறங்கினான் வாசிக்கிறோம் இல்லையா? ஆவியானவருடைய ஆளுகை வேணும், தேவ பிரசன்ன வேணும், தேவனுடைய வல்லமை வேணும், தேவனுடைய பலன் வேணும். வாழ முடியாதுமா சுயம் மாம்சத்தோ உனக்கு உண்டான நெருக்கங்களையோ மேற்கொள்ளவோ முடியாது. பலன் இல்லாமல் பலனற்றவளாயிடுவீங்க. தேவ பலன் வேணும். ஆவி அவரால் உண்டார கழுவப்படுதல் வார்த்தை. சில பேர் நல்ல வார்த்தையினால, விசுவாசத்தினால, அன்பினால நிரப்பப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஆவியானவர் நிரப்பப்படுதல், ஆவியானவருடைய பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ரோமர் அதனால தான் 8:9 பார்த்தீங்கன்னா, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அந்த அதிகாரத்தை அதிகமாக படிங்க. மாம்சத்தின்படி ஓடுறவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை. ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்க. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது. உங்கள் மாம்சத்தின்படியே வாழக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளை நான் என்ன செய்கிறேன், ஆண்டோடைய இந்த விருப்பம் இருக்கா, என்னை நிரப்புறீரா, என்னை தொடுகிறீரா, எனக்கு பலனாக இருக்கிறீரா. வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படுவார்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்ல. எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் யாவர் மேலும் ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். தாகம் இருக்கணும். அதிலே 13 வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இதுதாங்க அவரால் உண்டாகிற அபிஷேகம், ஞானஸ்தானம். ஜலத்தினால கொடுக்குற, நாங்கள் கொடுக்குற ஞானஸ்தானம். மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவரால் உண்டாகிற ஞானஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் கழுவப்படுவார். உங்களுக்கு இருக்கிற சரீரத்தை வியாதி, வேதனை, பிரச்சனை, பொல்லாத சிந்தனை, போராட்டம், நெருக்கம், எண்ணம், எல்லாம் சோர்வான காரியங்கள், ஆவியானவரால் இந்த பலன் உங்களுக்கு முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள் ஆவியினால மாம்சத்தின் செய்கையை அழிக்கணும். நிறைய சுபாவங்கள் மாறாது. ஜென்ம சுபாவம் மாறாது. விரோத பகைகள், கசப்புல வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் பிரிவினை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். உனக்கு அதிகமாய் ஆசிரியத்தை தடை பண்ணும், சோறு உண்டாக்கும், அசிரத்தனத்தை உண்டாக்கும், எல்லா வியாதி கஷ்டங்களும் உண்டாக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சாபங்களெல்லாம் முறியடிக்கணும்னா தேவனுடைய பிள்ளைகளே ஆவியினால மாம்சத்தின் செய்கையை அழிக்கணும். அதில் 15 வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். அடிமைத்தனத்தின் ஆவி இல்லைம்மா, ஆண்டவரால் உண்டாகிற அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நல்ல அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில் நல்லா இருக்கணும்னு சொல்ல போனால், அப்படி மங்கி எறிகிற திரியை ஆண்டவர், இந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பா ஆண்டவர் பிள்ளை, ஆண்டவரே நம்முடைய பிள்ளை, நான் வந்திருக்கிறோம் நம்முடைய சமூகத்தில் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளையிலே. அப்போஸ்தலர் 4 அதனால தான் தைரியம் வரும். எப்படி? அவருடைய பலத்தினால எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு தைரியம் கிடைக்குமா. அப்போஸ்தலர் 4:31 பார்த்தீங்கன்னா, தைரியமாக நாங்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. தேவன் நம்மளை தைரியப்படுத்துவார் ஆவியானவரால் பலத்தினால. வாசிங்க 4:31. எப்படிங்க தைரியம் எப்படி வருதுங்க? என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் கூட கேட்பார். எனக்கு ஆண்டவர் இருக்கார். அப்போ இருந்தே சொல்லுவேன், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வேதனையிலையும், எல்லா பலவீனத்தின் நிமித்தம் கைவிடப்பட்ட தள்ளப்பட்ட நிலைமையெல்லாம் கூட என்ன நம்பிக்கையில் இப்படி வாழ்கிறேன். ஆண்டவர் நேசிக்கிற ஒரு பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைந்தது. ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டார்கள். ஏன் அசைப்பாடுதல் இல்லை? ஏன் நிரப்பப்பட முடியல? அர்ப்பணிக்கிறது இல்லை. என்னை நிரப்ப ஆண்டவர், என்னை தொடு ஆண்டவர், என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவர், எனக்கு அந்த பலன் வேணாண்டவர், உன்னத்தின் பலன் வேணாண்டவரேனே. விருப்பம் இல்லை, வாஞ்சை இல்லை, ஒரு தாகம் இல்லை, ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அசைக்கப்பட முடியல. அவனுடைய பலன், உன்னத்தில் வருகிற பலன். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிற சத்துவத்தை கொடுக்குறேன்னு சொன்னேன். காத்திருக்கிறவங்கள புது பலன் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்றதோடு கிடையாது, ஒவ்வொரு நாளும் புது பலன் வேணும். புது பலன் காத்திருக்கிறவங்களோ புது பலன் நடந்து செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். யாரு? காத்திருக்கிறவர்கள். அதிகமாக தேவ சமூகத்தில் வீட்டில் எப்படி இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு காத்திருக்கிறீங்களோ, விசுவாசத்தோடு காத்திருக்கிறீங்களோ, தாகத்தோடு காத்திருக்கிறீங்களோ, நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்களோ, தேவனை அறிந்து கொள்ளும்படி காத்திருக்கிறீங்களோ. ஹல்லேலூயா. புது பலன் வேலைன்னா தேவனால் உண்டாகிற பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் பார்த்தீங்கன்னா 13 சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். தேவ பலன் பாருங்க.
சிம்சோனை குறித்து ரட்சிக்க அவன் மேலே விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. பிரதிஷ்டையோடு பிறந்த பிள்ளைங்க. நிறைய பேர் பிரதிஷ்டை பண்ணுவோம், குழந்தைய ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நீர் காத்துக்கொள், நமக்கு என்று வளர்க்குறேன். ஆரம்பத்தில் பயத்தில் நல்லா ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் இல்லை, 13:5 பார்த்தீங்கன்னா உமக்கென்று ஒப்பு கொடு, உமக்கென்று வாழ தூதர்கள் இல்லையா. சிம்சோன் தாய் தந்தைக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நல்லா வளர்த்தாங்க. தேவ பலன் 14:2 வாசிங்கல்ல. இந்த அபிஷேகத்தை இழந்துடுறாங்க நிறைய பேர். பிரதிஷ்டையை மறந்துடுறாங்க, ஒப்பு கொடுத்ததை மறந்துடுவாங்க, இச்சையில் விழுந்துடுறான். கண்கள் இனிமையாக இருக்குது, நிறைய பேர் இந்த இச்சையில் விழுந்துடும் இல்லையா. உலக இச்சையில் தேவ பிரதிஷ்டை போயிடும், அந்த வல்லமை அபிஷேகம் போயிடும். 14:2 வாசிங்க. திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். இப்படி பாருங்க, என் கண்களுக்கு வாசிங்க அதிலே 14:2. சரி, 19ஆம் வசனத்தை வாசிங்க அதிலே 14:19. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால். பாருங்க, நிறைய அந்த நியாயாதிபதிகள் நல்லா படிச்சு பாருங்க. தேவ ஆவியானவர் இறங்கினார், பலப்படுத்தினார், அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படி பலத்த செய்கலை. அவனை கட்டவே முடியலையாம். 100 நாள் கட்டினாங்க, எல்லாவற்றையும் கயிறு நாள் கட்டினாங்க, எல்லாவற்றையும் அறுத்து போட்டு போயிட்டே இருப்பார். சிம்சோனை கொண்டு கர்த்தர் பலத்த ஆவியானவர் பலத்த வல்லமையை நிரப்பினார். அந்த வல்லமையின் ஆவியானவர் பயங்கரமானவர். ஆனால் என்ன செய்தார் தெரியுமா, கண்களில் இச்சையில் விழுந்ததுனால அந்த அபிஷேகம் போச்சு. பிரதிஷ்டை தாய் தந்தை வளர்த்த பிரதிஷ்டை போச்சு. ஆண்டவர் தன்னை விட்டு விலகி போனது கூட அறியாமல் இருப்பார். 16-17 வாசிங்க. 16-17. விருந்துண்கிற 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தான். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டு இருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். ஆமென். பாருங்களேன், அவன் சாகத்தக்கதான வேதனையா இருந்துச்சான். 20 கூட வாசித்தீங்கன்னா 20 வாசிங்க. அதில் சிம்சோனின் பெண்சாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் அவனோடே சிநேகமாயிருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். இவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அவனுடைய பிரதிஷ்டை மறைவு எதனால எனக்கு வல்லம் இருக்கின்றதே அவளுக்கு அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, சில ரகசியங்கள், சில அபிஷேகங்களாம் மற்றவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடாது. மாம்சத்துக்கு இடம் கொடுத்த அபிஷேகம், அந்த வரங்கள், அந்த தாளந்துகள், அந்த கிருபைகள், அந்த வல்லமைகள் நம்மளை விட்டு விலகிடும். தேவனுடைய பிள்ளைகளே, தன்னை விட்டு விலகி போனதும் அறியாது இருந்தான், நான் மறுபடியும் வருவேன் ஆண்டு விலகிடுவார். நீங்கள் மாம்சத்துக்கோ உலக காரியங்களுக்கோ இருந்தால் அந்த வல்லமை இருக்காது, இந்த தாளந்து வரங்கள் இருக்காது, நாளடைவில் ஜப கிருபை இருக்காது. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு தாளந்து வரங்களை கொடுப்பார். எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே கிருபை இருக்குது. பாருங்க, அவன் ரகசியத்தை இல்லையா எல்லாவற்றையும் சொல்லிட்டான். அம்மாவுடைய பிரதிஷ்டை எதனால் எனக்கு தலைமுடிய சவரங்கள் படக்கூடாது, பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்கென்று வளர்த்தவன், இதனால தான் எனக்கு பலன் இருக்குன்னு சொன்னது அந்த ரகசியத்தை சொன்னான். தேவனுடைய பிள்ளைகளை இப்படிலாம் தூண்டுதலில் போய் மாட்டிக்குவோம். தேவனுடைய அபிஷேகம் நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய பேர் ஆரம்பத்தில் இருந்த அந்த அபிஷேகம், வல்லமை, ஆசீர்வாதம், உற்சாகம் இருக்காது. ஏன்? எல்லா காரியத்துக்கும் சாய்ந்துருவாங்க. அவனுடைய சத்தத்துக்கே செவி கொடுக்க மாட்டாங்க, ஒரு வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க, ஜென்ம சுபாவத்தை வெறுக்க மாட்டாங்க, ஆவியானுடைய கிரிக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிம்சோனின் காரியங்கள் இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. நல்ல வீட்டில் போய் அதெல்லாம் இன்னும் படிச்சு கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் இறங்கும், இவர்களை ரட்சிக்க அந்த கடைசி நிமிஷத்தில் கூட கர்த்தர் இறங்குகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வல்லமே காத்துக்கொள்ளும் பலமுள்ள ஆவியை. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, 2 கொரிந்தியர் 5:14 வாசிங்க. இந்த அன்பின் ஆவியானவர், அடுத்தது பயமுள்ள ஆவி போச்சு, பலமுள்ள ஆவி, அன்பின் ஆவியானவர். இந்த அன்பின் ஆவியர் பெற்றுக்கொள்றது மட்டுமில்லை, நம்மளை ஆளுகை செய்யும்படி, உணர்த்தும்படி ஒப்பு கொடுக்கணும். 2 கொரிந்தியர் 5:14 வாசிங்க. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்னவென்றால், எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும். அன்பு நெருக்கி ஏவுதா, உணர்த்துவார். இன்னைக்கு போய் காத்திருந்தியா, இன்னைக்கு ஜெபித்தியா, இன்னைக்கு துதிச்சா, எவ்வளோ நேரம் இருந்த வேதத்தை படித்தியா, நேசித்தியா, ஆண்டுக்கு பிரியமாக வாழ்ந்தியா, நெருக்கி ஏவணும். மற்றதுக்கெல்லாம் இருக்கும்,
ஆண்டவரோட எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம், எப்படி உறவாடுறோம், ஆண்டருக்குள்ளே எப்படி இருக்கிறோம், ஆண்டருக்குள்ளே கலிக்கிறோம், ஆண்டர் பலத்தில் பெற்றுக்கொள்கிறோமா, ஆண்டருக்கு பிரியமாக வாழ்கிறோமா. நெருக்கி ஏவும் இந்த அன்பின் ஆவியானவர் நிறைய சொல்லலாம். வாசிங்க 12ஆம் அதிகாரம் 9-10. என் பலவீனத்தினுடைய பலன் பரிபூர்ணமாக வல்லமை என் மேல் தங்கும், என் கிருபை உனக்கு போதும் இல்லையா. அதனால தான் பலவீனம் அவர் வல்லமை நம்ம மேல் தங்கும்படி இந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். 12:9-10 வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில் நிந்தைகளும் நெருக்கங்களும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. பிரியப்படுறீங்களா? இதனால ஏதோ கற்றுக்கொள்ளணும், இதனால ஏதோ கீழ்ப்படணும். இது ஏன் தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறார்? ஆண்டவருடைய எவ்வளோ அருமையான வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனம் அடிவன் ஆண்டவரே, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த பலவீனம், அவ என் கிருபை உனக்கு போதும்பா. அதனால தான் ஆண்டவருடைய பலவீன பாண்டங்கள் மாம்சமும் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாம்சத்தில் நிறைய குடும்ப காரியங்களும் பிஸ்னஸாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், நமக்கு உரமான காரியங்கள் இருக்கலாம். ஆண்டோட என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:26 வாசித்தீங்கன்னா, ஆவியானவர் நம்ம பலவீனங்களுக்கு உதவி செய்கிறார். என்ன செய்கிறாரு? நிறைய நம்ம பலவீன பாண்டம், துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, அதிகமாக இப்போ ஆராதிக்க முடியாது, இந்த தைரியம் இல்லை, இந்த அன்பின் ஆவியான ஏவுதல் இல்லை, தேவ பலன் இல்லை. 8:26 வாசிங்க. பலவீனங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, இன்னைக்கு தூக்கமாக இருக்குது, டயர்டாக இருக்குது, ஜெபிக்க முடியல, பைல் படிக்கல, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏன் தைரியமாக தைரியம் கிடையாது, அன்பின் ஆவியான ஏவுதல் கிடையாது. வாசிங்க 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன ஜெபிக்கணும்னு கூட கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவாராம். ஆவியான அன்பின் ஆவியானது நெருக்குகிற ஆவியானவர் சும்மா இல்லாம ரொம்ப நேசிக்கிறார். என்ன நேரத்தில் என் பிள்ளை, என் மக இந்த நேரத்தில் வருவாங்க, அவருக்கு தாங்க முடியாது, இதை மேற்கொள்ள முடியாது, உங்களுக்கு உறவான காரியங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஜெயம் பெற ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார்மா. ஏற்றபடி வேண்டிக்கொள்ள இன்னதென்று தெரியல, எப்படி ஜெபிக்கணுன்ற கூட தெரியாது, ஆவியான உதவி பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம வளரும்படி, அவர் உணத்தில் பலன் பெற்றுக்கொள்ளும்படி, பலத்தினால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 15-13 பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரோட நம்பிக்கை பெருகும். அபிஷேகம், இந்த பலமுள்ள ஆவி, அன்பின் ஆவியானவர் நம்பிக்கை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும், நல்ல கைகளை தட்டி தேவனை ஆராதிக்கணும், நல்ல சந்தோஷமாக நன்றியாய் துதிக்கணும், தேவசவந்தல் வரும்போது உற்சாகமாக துதிக்கணும். பரிசுத்த ஆவியினாலே நம்பிக்கை உங்களுக்கு பெருகும்படிக்கு. நம்பிக்கை பெருகுதா? எல்லாவித சந்தோஷம் சமாதானத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்பப்படணும். எப்பொழுதுமே நம்ம பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதா நிரப்பப்படணும். பார்த்தீங்கன்னா எதை குறித்து கவலைப்படுங்க, எதை குறித்து பயப்பட மாட்டேங்க, எதை குறித்து ஆண்டவர், என் ஆண்டவர் நல்லவர், என்னை போது நிரப்புகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 2:27 பார்த்தீங்கன்னா, இந்த அபிஷேகம் என்ன செய்யணும், நமக்கு போதிக்கும். இப்படி இரு, இப்படி இரு, இங்கே இருக்காது, இங்கே கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இது செய்யாத, இங்கே இருக்காது, இங்கே பேசாத, இங்கே தலையிடாத, இங்கே நிற்காது, இதை செய்யாது. இதுக்கு தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கும். 1 யோவான் 2:27 வாசிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு
போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். ஆவியானவர் நிரப்பப்படுறது மட்டுமல்லம்மா, அன்பின் ஆவியர் ஊற்றப்படுறது இல்லைம்மா. அது மட்டுமல்ல, பலவீனத்துக்கு உதவி செய்கிறாரு. அவர் நம்ம நடக்க வேண்டிய நடத்தையை நடத்துவார். அந்த அபிஷேகம் போதிப்பார். நம்ம போவோம், இஷ்டம் போல் போவோம். நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். ஆனால் அங்கே போனால் பல பிரச்சனைகளை மாட்டிக்குவீங்க, சிக்கலை மாட்டிக்குவீங்க, நிந்தையில் மாட்டிக்குவீங்க, நஷ்டத்தில் மாட்டிக்குவீங்க. இதுக்காக தான் ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அபிஷேகம் சரியான பாதையில் நடத்துவார். தேவனுடைய பிள்ளைங்க எப்படி போகணும்னு சொல்லுவார். இல்லைனா போய் நஷ்டமாயிடுவீங்க, அங்கே வெட்கப்பட்டு வருவீங்க. சரி, தேவனுடைய பிள்ளைங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, சபையில் இருக்கிற பிள்ளைங்க, வேத வசனத்தின்படி வாழ்கிற பிள்ளைங்க, இந்த அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 14 அதனால தான் தேற்றவாளன் யாரு? நீங்கள் என்ன தான் தேற்றினாலும், என்ன தான் மற்றவங்க மனுஷர் தேற்றினாலும் இது தேற்றவே முடியாது. இருதயத்தை உள்ளத்தில் ஒரே கலக்கம், குழப்பம், துக்கம், வேதனை, பயம் எல்லாமே ஆனும். ஆனால் இவர் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன், சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற ஆவியானவர். 14:17 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அறிஞ்சிருக்கிறோமா? நமக்குள்ள வாசம் பண்றாரா? தேற்றவாளன்மா, யாராலையும் தேற்றமான உன் சூழ்நிலை, உன் பிரச்சனை, உன் கஷ்டங்களை, உன் நெருக்கங்களை, நிந்தைகளில், கண்ணீரில், பலவீனத்தில் நீங்கள் ஒரே குழம்பி பயந்து வேதனை போய் யார் தேற்றுவா? தேற்றவே முடியாது. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிர்காலத்தை குறித்தான பயம், பிரச்சனை குறித்தான பயம், இதில் எப்படி இருந்து விடிப்பேன், இது எப்படி முடியும், என்ன ஆகுமோ? சத்தியாவியாகிய தேற்றவாளனை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போது நம்ம வழிநடத்தில் ஆலோசனை கொடுத்து, தேற்றி, எச்சரித்து, ஆளுகை செய்து, உணர்த்தி, பலன் தந்து, சோர்வான நேரத்தில் நாம் விடுதலை கொடுத்து, எவ்வளோ அருமையான தேவன். ஹல்லேலூயா. அதில் 26 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுவாராம். மறந்துட்டா கூட இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்கே, இங்கே இன்னைக்கு சொன்னமே, இந்த வார்த்தையில் எடுத்து குறித்து உங்களுக்கு தேற்றுவார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே போனால் உனக்கு எதனா பிரச்சனை வரும்னா தடுத்துருவார் ஆண்டவர். அருமையானவர். அங்கே எதனா போய் மாட்டிக்காது, அங்கே போனால் நஷ்டப்படும். அதனால தான் ஆவியான வழி நடத்தல். ஆண்டவரே இங்கே போகலாமா? நிறைய தேவனுடைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஆலோசனை கேட்பாங்க. தாவீதுலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இங்கே செல்லலாமா, இதை பிடிச்சு கொள்ளுவனா, இதை மீட்டு கொள்ளுவனா, தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கும் போது ஆவியான சரியானபடி வழி நடத்துவார். ஹல்லேலூயா. போதிக்கிறது மட்டுமல்ல, தேற்றுகிறது மட்டுமல்ல, பலவீனங்களுக்கு உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, பலன் தருகிறவர் மட்டுமல்ல, அன்பின் ஆவியானவர் மட்டுமல்ல, வழி நடத்துகிற ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தேற்றவாளனாகிய சத்திய ஆவியாக தேற்றவாளன் நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேணும். இல்லைன்னா நீங்கள் முடியாதுமா. கொலேசியர் 1:29 பார்த்தீங்கன்னா, பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஆவியானவர் நமக்குள்ளே வல்லமையாக கிரியை செய்வாராம். எப்படி? ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்ய இடம் கொடுக்கணும், போராடணும். இது நமக்கு உதவி செய்வார். பலவீனங்களுக்கு நமக்குள்ள வல்லமையாக கிரியை செய்கிறாரா? வாசிங்க 1:29. கொலேசியர் 1:29. ஆமென். அவருடைய பலத்தின்படி போராடி கர்த்தர் உதவி செய்யறியா, பிரயாசப்படுறியா, வாஞ்சிக்கிறியா, காத்திருக்கிறியா, விசுவாசிக்கிறா, இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 25:4 பார்த்தீங்கன்னா, புத்தியுள்ள ஸ்திரீகள் 10 கன்னிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் எடுக்கல, சுருக்கமாக. புத்தி இல்லாதவர்கள், இதுதான் தெளிந்த புத்தியின் ஆவி. என்ன சொன்ன? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள ஆவியை கொடுக்குறாரு. அன்பின் ஆவியானவர் எவ்வளோலாம் கிரியை செய்வார். இப்போ தெளிந்த புத்தியின் ஆவி. எப்படி? இதனால தான் இந்த அபிஷேகம் வேணும். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, ஆயத்தமாக இருக்கணும். தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்துருக்கணும். மத்தேயு 25:4 வாசிங்க. எப்படி? என்ன இருக்கணும்? தேவ சமூகத்தில் போனால்
அப்போதான் நல்லா ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும், மேற்கொள்ள முடியும், ஜெயம் பெற முடியும், கலிகூற முடியும், நிரப்பப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணெய் புத்தி உள்ளவர்கள் அபிஷேகம், மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரால் உண்டான அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ எதை குறித்து சுற்றி இருக்கிறவங்க பார்க்காதீங்க, யாரை குறித்தும் பார்க்காதீங்க. உனக்கு பலன் வேணும்னா, எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேணும்னா, ஆண்டவர் வழிநடத்த வேணும்னா, ஆண்டவரே மாம்சத்தை நீக்கணும்னா, ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னா, என்னை நிரப்பாண்டவரேன்னு கேட்கணும். பாத்திரத்தை நிரம்பி வழியத்தக்கதான காரியங்கள் பாருங்களேன். எண்ணெயை கொண்டு போனார்கள். 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, மணவாளன் வந்து விட்டார், ஆண்டவர் கதவை அடைச்சிட்டு வரான். இனி வரும் வருகை நாட்கள்ல இந்த அபிஷேகம் ஆண்டோட பிள்ளை இல்லைன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. 10 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கதவை அடைச்சிடுவார். இங்கேயே உங்களுக்கு பயிற்சி கொடுத்து, இங்கேயே நீங்கள் பூமியில் எப்படி வாழணும், பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், என்னால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள், என்னால் உண்டாகிற பலன், எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்க கிருபை, எல்லாவற்றையுமே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம பற்றி கொள்றதில்லை, வாஞ்சிக்கிறதில்லை, காத்து கொள்றதில்லை, நேசிக்கிறது கிடையாது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது, அவருடையவர்கள் அல்ல. கடைசியாக சில காரியங்களை சொல்லிட்டு போகிறேன். பேதுருவை பற்றி பார்க்குறோம். அப்போ சில 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையில் காக்கப்பட்டியில் சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். தெளிந்த புத்தி, நாங்களாக இருந்தால் கூட, புத்தியினமாக நடந்தால் கூட, ஊழியக்காரர்களாக இருந்தால் கூட, எங்களுக்கு தெளிந்த புத்தியின் ஆவி வேணும். இதெல்லாம் ஒரு வரங்கள், தாளந்துகள், கிருபைகள். உங்களுக்குள்ள மாம்சமாக நிறைய பலவீனமாக இருக்கிறதுனால மேற்கொள்ள முடியல, மறுபடியும் விழுந்து போறீங்க. வாசிங்க 12:7 வாசிங்க. அப்போஸ்தலர் 12:7. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்னும் 8, 9, 10 வாசித்தீங்கன்னா, தூதரை அனுப்பி சிறைச்சாலிருந்து கொண்டு வரும்படி பேதுருவை எழுப்பி, இதெல்லாம் கட்டிக்கோப்பா, வரைய கட்டிக்கோ வான்னு வர வரைக்கும் தெரியலையாம். பேதுரு எவ்வளோ அற்புதம் செய்த பேதுரு, தேவனுடைய பிள்ளைகளே, உயிரோடு எழுப்பின பேதுரு, அவன் பேசின போது ரட்சிக்கப்பட்ட பேதுரு, தேவன் மகிமையான காரியங்களை பேதுரு கொண்டு, ஊழியக்காரர்கள் நாங்களாக இருந்தாலும் தெளிவாய் ஜாக்கிரதையாய் இல்லைன்னா, இதுதான் தெளிந்த புத்தினாவி. பாருங்க, அப்போ கூட அவர் உணராமல் இருந்தாராம். நித்திரையிலே தூக்கத்திலே அவர் பாட்டுக்கு ஆண்டவர் கூப்பிட்டுட்டு வர்றாரு. என்ன நடக்குன்னு தெரியாமல் சிறையிலிருந்து விடுவிக்கும்படி கொண்டு வருகிறார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. பேதுருக்கு தெளிவு வந்த போது, அதனால தான் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்துருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்கிற விஷயத்தில் வளர்றோமா, வசனத்துப்படி வாழறோமா, உண்மையாக இருக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, பரிசுத்தத்தை விரும்புகிறோமா, பயந்து வாழறோமா, தெளிந்த புத்தியின் ஆவி. வாசிங்க அந்த வசனத்தை. விடுதலை ஆக்கும்படி. இதுக்கு தாங்க சில வேலையில் பிள்ளைகளை வழிநடத்துலே ஆச்சரியமாக இருக்கும். ஏன் இதை அனுமதித்தார்? நிறைய கொஸ்டின், கேள்வி நான் நிறைய கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் கடந்து வரும்போது அப்புறமா தான் புரியும் எதுக்காக இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார். சகிக்கணும், தாழ்த்தணும், விட்டு கொடுக்கணும், பொறுமையாக இருக்கணும், விலகணும். அவர் மகிமை விளங்கும். கைவிட மாட்டார்மா, அவர் கைவிட மாட்டார். விலகுவது மூலம் உன்னை கைவிடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த காரியத்தில் எதனா கற்றுக்கொள்ளணும், எந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், எந்த காரியத்தில் அறிக்கையிடணும், எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், எது மனம் திரும்புதல் வாழணும், அர்ப்பணிக்காம முடியாது. பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுக்க தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவன் இந்த நாளிலே நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியா இம்மட்டும் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்திருக்கிற வேலைக்காக கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அப்படி நின்றவனமாய் ஒரு விசேஷித்த காரியத்துக்குள்ளாக வரப்போகிறோம். அருமையான இந்த நாளிலே தங்கள் குழந்தையை தேவனுடைய சமூகத்தில் வைத்து பிரதிஷ்டை செய்யும்படியாக தேவன் அந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்த கிருபைகளுக்காகவும்
தேவன் பாராட்டின தயவுக்காகவும் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு பாடலை ஒரு வரி பாடும்போது பெற்றோர்கள் அருமையான பிள்ளைகளை தங்கள் வசம் கொண்டு முன்பாக வரும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை சேர்ந்து ஒரு மனப்பட்டவர்களா? ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவே, என் அன்பர் இயேசுவே, மகிமை உமக்கென்றே. அருமையான இந்த நாளிலே அருமையான பெற்றோர்களாகிய ஈசாக் ரெபேக்காள் தேவன் ஈவாய் கொடுத்த தங்களுடைய இரண்டாவது மகளை அருமையான தேவனுடைய சமூகத்தில் வைத்து இந்த நாளிலே பிரதிஷ்டப்படும்படியாக வந்திருக்கிற இந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது அவர்கள் தேவன் மேலே வைத்த அன்பையும் தேவன் மேலே வைத்த பற்றுதலையும் வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. இதன் நிமித்தமாய் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக மகிழ்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான இந்த நாளிலே அருமையான பிள்ளையை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பதாக பெற்றோராகிய உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை அடியன் மூலியமாய் ஒரு ஆலோசனை கொடுத்து கடந்து போக ஆசைப்படுகிறேன். என்னோடு சேர்ந்து யாராவது ஒருவர் நான் சொல்லுகிற வேத வசனத்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் சாலமோன் எழுதின நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 22:6 அடியனை வாசிக்கிறேன். பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை 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 விடாதிருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம்ல, 5 விளையாதது. நம்ம எப்படி சின்ன வயசுல வளர்க்குறோமோ, பாஸ்டர் அடங்க மாட்டேன்றான் பாஸ்டர்லாம் தயவு செய்து சொல்லக்கூடாது. ஆமே, நம்ம வளர்க்குறதுல தான் இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் அருமையான பிள்ளைகளுக்கு 127ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற பிரகாரமா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இது அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு சுதந்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை நாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து அவருக்கென்று வளர்க்கிற பிள்ளைகளாய் மாறும்போது எப்படி வளர்க்கணும் பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கேற்ற பயபக்தியில வளர்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அருமையான பெற்றோராகிய ஈசாக்கு ரெபேக்காளை இந்த நாளிலே ஊழியக்காரன் என்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஊழியக்காரன் என்ற நாமத்தினாலே அவர்களுக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம், பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது எங்க வளர்க்கணும்னா, வீட்டிலையும் அதே பயபக்திக்குள்ளாக வளர்க்கணும். ஆமென். சபையிலையும் அதே பயபக்திக்குள்ளாக வளர்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்கு விருந்தாளி வந்த உடனே ஏய் மரியாதை கொடுக்க மாட்டேன். நீ ஃபர்ஸ்ட் வீட்டில் ஒழுங்கா மரியாதை கொடுத்து வளர்த்துருந்தா தான் மற்றவங்க வந்தாலும் மரியாதை கொடுக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. வீட்டில் பெரியவங்க வந்து உட்காரும் போது தான் சோஃபாவில் பத்தில் மேலே காலை தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சில குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும்போது நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்தால் எங்களை அந்த ஹால்லேருந்தே உள்ளே துரத்தி வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிடுவாங்க. நாங்கள் சின்ன வயசுலலாம் எப்படா அந்த மனுஷன் போவான்னு இருப்போம் நாங்கள்லாம். ஹல்லேலூயா. அந்த பயபக்தி இப்போ கிடையாது. ஆமே, நம்ம சண்டை போட்டாலும் நம்ம கூட தான் பசங்க இருக்குது, கெட்ட வார்த்தை பேசினாலும் நம்ம கூட தான் இருமா. திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே ரியாக்ட் பண்ணும் பிள்ளைகள். ஆமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 27 எடுத்து வாசிங்களேன். நான் இன்னும் ஒரு வசனம் மாத்திரம் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 27 வாசிங்க பார்க்கலாம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு எப்படியா? பெற்றோராகிய நீங்கள் உத்தமமாய் நடக்கும் போதுதான் உங்களுக்கு பின்வரும் சந்ததி. முதலாவது நான் சொல்லுகிற காரியம் புரிஞ்சுக்கோங்க. பெற்றோர்கள் பெரியவங்க நாம கீழ்ப்படிந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்தான்
பெற்றோராகிய நாம தேவனுடைய ஆலயத்துக்கு முன்மாதிரியாக இருந்தால்தான், பெற்றோராகிய நாம தேவனுடைய ஆலயத்துக்கு கரெக்டான நேரத்தில் வந்து உட்கார்ந்தாதான் பின்வரும் சந்ததி, பின்வரும் பிள்ளைகள் அதை பார்த்து கீழ்ப்படிந்து நடப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பின்வரும் சந்ததி பாக்கியவான்களாய் மாறுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இடத்துல இருக்குல்ல, பெற்றோருடைய தப்பிதங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தப்பிதங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் செய்கிற நல் ஒழுக்கங்கள் எதுவா இருந்தாலும் அது பிள்ளைகளுக்கும் போய் சேரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க, முடிக்கிறேன். நீதிமொழிகள் 29:15 வாசிங்க. 29:15 என்னவா? ஹலோ, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும். சும்மா டைம் பாஸ்க்கெல்லாம் அடிக்கிறோம்னு நினைக்காதீங்க. தப்பு செஞ்சா அடிக்கணும். நான் அருமையா ஷக்கினாக்கு கடந்த வாரத்தில் சொன்ன காரியம், கடந்த நாளில் செல்வராணி அமல்ராஜ் பதருக்கு சொன்ன காரியம், பிள்ளைகள் தப்பு செஞ்சா அடிக்கணும். சபையில் எப்படி இருக்கணும், வளர்க்கணும். ஆமே. பிரம்பை கையாள தன் மகனை பகைக்கிறான். நீங்க ஒழுங்கா வளர்க்கறதும் வளர்க்காததும் உங்க கையில தான் இருக்கும். நாளைக்கு பிற்பாடு வளர்ந்த உடனே உங்க பேர் சொல்லும், உங்களுடைய சாட்சி சொல்லும் பிள்ளைகள். ஆமே. வாசிங்க. தன் இஷ்டத்துக்கு பாஸ்டர் அது சொல்லி சொல்லி பார்த்தேன் பாஸ்டர், அதுங்க அடங்கல பாஸ்டர் சொல்லிட்டீங்கன்னா, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைகள் தன் தாய்க்கு என்ன பண்ணுமா? வெட்கத்தை உண்டு பண்ணுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பிள்ளைகள் நிறைய பேர் இப்போ ஃபோன் கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. ஆமே. கொஞ்சம் தயவு செய்து இதெல்லாம் மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே அருமையான பெற்றோர்களாகிய உங்களுக்கு இந்த நாள் கால வேளையில் நான் சொல்லுகிறதான காரியம், நீங்கள் இந்த பிரகாரமாய் நடத்தினீர்கள் என்றால் 128ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரமாய், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போல் இருப்பார்கள், உன் பிள்ளைகள் குடும்பத்தில் ஒலிவ மரம் போல இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாளைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து, என்னங்க புள்ள வளர்த்துருக்கீங்க, உங்க பையன் என்ன பையனை போட்டு அடிச்சுட்டான்னு சொன்னா கூட நம்ம ஒரே வார்த்தை, என் பையன் அப்படி செய்ய மாட்டான். ஆமே. நம்மளுக்காக பார்க்குறவங்க வருவாங்க, ஏய் யார் பையனை போய் சொல்ற, அந்த பையன் யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டான். அப்படி வரணும் சாட்சி. ஒலிவ மர கன்றுகள், மற்றவர்களுக்கு சாட்சியாய் நம்ம பிள்ளைகள் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பெற்றோர் ஆகிய உங்களிடத்துல ஒரு சில தேவன் கொடுத்த இந்த குழந்தையை தேவன் உங்களுக்கு 2வது மகளாய் கொடுத்திருக்கிறார். அருமையான இந்த பிள்ளையை தேவனுக்கேற்ற பயபக்தியிலும் தேவனுக்கேற்ற நடத்தையிலும் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறீங்களா? 2 பேரும் சொல்லுங்க, வாக்கு கொடுக்கிறீங்களா? 2வதாக உங்களிடத்தில் நான் சொல்லுகிறதான கேட்கிறதான ஒரு காரியம், பிள்ளையை உங்களுடைய நடத்தையினாலும் உங்களுடைய செயல்களினாலும் பக்தி விருத்தி அடையும்படியாக இருவரும் பிள்ளைகளுக்கு முன்பாக பிள்ளைகளுக்கு ஏற்றாற் போல தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக வாழ்வீர்களா? வாழ்வோம். கண்களை மூடுவோமா? அருமையான பிள்ளைகளுக்கு தேவனேவாய் கொடுத்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை திறந்து, சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, சேர்ந்து பாடும். தூரம் போயினும் கண்டு கொண்டா. அருமையான குழந்தைக்கு நேராய் நீட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேவன் இவாய் கொடுத்த அருமையான மகளுக்காக, தேவன் அருமையான பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இந்த நாளிலே அருமையான ஈசாக்கு ரெபெக்காளை இணைத்து இந்நாள் வரைக்கும் நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்ததான இந்த 2வது ஈவை உம்முடைய கரத்துல, உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே ஊழியக்காரன் என்ற நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த கால வேளை ஆராதனை பிரதிஷ்டை செய்கிறேன். பா, இந்த நாளிலே பிரதிஷ்டை மாத்திரமல்ல,
இந்த நாளிலே அருமையான மகளுக்கு உம்முடைய தீர்மானத்தின் பிரகாரமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஹானா ஜெசிந்தா என்று பேர் சூட்டி நாங்கள் மகிழ்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் இந்த நாள் முதற்கொண்டு மகளோடு கூட இருந்து சிறு வயதிலிருந்தே உமக்கு ஏற்ற பயபக்தியில வளர்க்க நீ கிருபை பாராட்டுங்க. விசேஷித்தமாய் இந்த நாளிலே ஒரு தேவதூதரை மகளுக்கு கட்டளையிட்டு மகளை நீர் ஆண்டவரே பெரிதாய் வளருகிற வரைக்கும் உம்முடைய கரம் மகளோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்த நீ கிருபை தருவீராக. நீரே ஆசீர்வதி மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஹானா ஜெசிந்தாக்காக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அருமையான இந்த நாளிலே இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தது நிமித்தமாய் அருமையான இந்த பிள்ளையை தேவனுக்கேற்ற பயபக்தியிலும் தேவனுக்கேற்ற நடத்திலும் நடத்தும்படியாக இந்த குழந்தையை அருமையான தகப்பனார் இடத்துல அடியன் ஒப்பு கொடு. நிமித்தமாய் அருமையான இந்த பெற்றோர்கள் அருமையான இந்த பிள்ளையை இந்த நாளில் பிரதிஷ்டை செய்தது நிமித்தமாய் இந்த குழந்தை காரியத்திலே சபையும் இதுல உத்தரவாதம் கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த நாள் முதற்கொண்டு நாமளும் என்ன பண்ணணும்? பெற்றோரோடு சேர்ந்து தேவ பயபக்திக்குள்ள குழந்தையை வளர்க்கும்படியாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிள்ளை தவறு செய்தா நாமளும் கண்டிக்கணும். ஆமேன். அதுதான் இங்கே கொடுக்குற நம்ம உத்தரவாதம். தேவனுக்கு ஏற்ற பயபக்தியில் நாமளும் பிள்ளைகளை வளர்க்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கண்களை மூடுவோமா? அருமையான பெற்றோரை தேவனை ஆசீர்வதிக்க முடியாது ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதா